கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன். நாளில் கூட இறை வார்த்தையே நமது வேதாகமம். வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. என்ன பிரதர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா அப்படி என்று நினைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த வேதாகமத்தை ஒழிப்பதற்காக, அழிப்பதற்காக, வேதாகமத்திற்கு விரோதமாக பேசுவதற்கு பலர் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். பலர் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல போதனைகளை, கொள்கையில் பலரை வஞ்சித்தது போதாது என்று இன்று வேதாகமத்திற்கு விரோதமாக பலர் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு மட்டுமல்ல, காலங்காலமாக நான் வாழ்கின்ற பிரான்ஸில் கூட இந்த வேதாகமத்தை ஒழிக்க வேண்டும், கிழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று முற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த அதே இடத்துல வேதாகமத்தை அச்சடிக்கும்படியாக, விநியோகிக்கும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக பல ராஜாக்களாக இருந்தாலும் சரி, பல அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேதாகமத்தை அழிக்க வேண்டும். நாத்திகர்கள் கூட பலர் முற்பட்டாக இந்த வேதாகமத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வேதாகமத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று முற்பட்ட பெரிய பெரிய வக்கீலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, தோற்று போனார்கள். கடைசியில் இந்த வேதாகமத்தை கையில் எடுத்தவர்கள், வாசித்தவர்கள், இதை சிந்தித்தவர்கள், இதை தியானித்தவர்கள், இது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை என்று உறுதி செய்திருக்கிறதையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எனவே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் கூட பயணித்தவர் சொல்கிறாரு. 2 பேதுரு 1:20-21 இது ஏற்கனவே பலமுறை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பேச வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேதாகமம் இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று பல புத்தகங்களை நிராகரிக்கிறவர்கள் பலர் எழும்புகிறார்கள், பலரை குழப்பப் போகிறார்கள். இந்த குழப்பத்திலிருந்து நீங்களும் நானும் சிக்கிக் கொள்ளாதபடி மறுபடியுமாக சொல்லுகிறேன், இறை வார்த்தையே நமது வேதாகமம். வேதாகமமே இறை வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்போ பேதுரு சொல்கிறாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனமானது, அதாவது பைபிள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. நடக்க போகிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இனி ஏற்கனவே நடந்த காரியங்கள், இவை யாவையும் வேதாகமம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பயணித்த பேதுரு தான் சொல்கிறாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதது என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுயமாக ஒரு மனுஷன் சிந்தித்து தன்னுடைய சுய கருத்தில் இந்த வேதாகமத்தை பேசவில்லை, எழுதவில்லை என்று பார்க்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை முழுதுமாக எடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டையும் எடுத்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் அருமையாக வார்த்தை சொல்லுகிறது, இயேசு பேசினார், இயேசு பேசினார். பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்கள் ஊடாக பேசினார். பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உரைத்தார், கர்த்தர் உரைத்தார், கர்த்தர் பேச சொன்னார், கர்த்தர் உரைத்தார், கர்த்தர் பேச சொன்னார், கர்த்தர் காண்பித்தார், இப்படி வந்து கொண்டே இருக்கும். 1000 வார்த்தைகளை இப்படி பார்க்கலாம் வேதாகமத்தில். அப்போ அதாவது சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராததென்றும் நீங்கள் முந்தி அறிய வேண்டுமா. எவ்வளோ அருமையாக சொல்கிறா பாருங்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் தூய ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அருமையாக சொல்லுகிறது, மறை நூலில் உள்ள இறைவாக்கு எதுவும் அவனவன் தரும் விளக்கத்திற்கு உட்படக்கூடியது அன்று என்பதை நீங்கள் முதல் மனதில் வைக்க வேண்டும். பார்த்தீர்களா? முதல்ல மனதில் வைக்கணும்பா. இந்த மறைநூல்கிற இறைவாக்கு அதாவது மனுஷனால் தருகின்ற விளக்கம் அல்ல அப்படி என்பதை மனதில் வைக்க. ஏனெனில் இறைவாக்கு ஒருபோதும் மனிதரின் விருப்பத்தால் உண்டானதல்ல. பார்த்தீர்களா? மனிதனுடைய விருப்பத்தினால் உண்டானது. அதனால தான் நல்லதையும் பார்க்கலாம், அதாவது பாவம் செய்ததையும், மனிதன் தவறினதையும், பிசாசனுடைய தவறான போதனையும், தவறான வழியையும், மனிதன் திருந்தியதையும், திருந்தாத மனிதனுக்கு நடந்த சம்பவத்தையும் வேதம் அப்படியே பதிவு செய்திருக்கிறது. அப்போ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர் சரித்திரம் எழுதுகிறார்கள் என்றால், நூட்கள் எழுதுகிறார்கள் என்றால் பல காரியங்களை மறைத்து மாற்றி எழுதுவார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. மனிதன் செய்த தவறையும் பதிவு செய்திருக்கிறது, அந்த மனிதன் திருந்தியதையும் அதாவது தவறை திருத்தி கொண்டதையும் பதிவு செய்திருக்கிறது, திருந்தாமல் அவனுக்கு வந்த விளைவையும் பதிவு செய்திருக்கிறது, இனிமேல தேவன் என்ன செய்ய போகிறார் இந்த உலகத்திற்கு என்பதையும் பதிவு செய்திருக்கிறது. தேவன் சொன்னது அப்படியே காலங்காலமாக வரலாறாக அதாவது பிசகாமல் நடந்திருக்கிறதா என்றால் வரலாற்றில் நடந்திருக்கிறது. இன்றும் தேசங்களில்
முன்ன நடந்த சம்பவத்தை வேதாகமத்தோடு கூட ஆராய்ந்து பார்ப்பீர்களால் நடந்தது துல்லியமாக நடந்ததை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உரைத்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, துல்லியமாக நடந்ததை பார்க்கிறோம். இனி துல்லியமாக நடக்கப் போகிறதையும் பார்க்கத்தான் போகிறது இந்த உலகம். எனவே கடவுள் அருளிய வார்த்தைகளே வேதாகமம் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். அதற்கு பல வசனங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் முழுமையாக வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசித்து பாருங்கள் முழுமையாக. யோசுவா 1:8 வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 32-35 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 1:2, 12:6, 19:7, 119ஆம் சங்கீதம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 30:5-6 வரை வாசித்து பாருங்கள். ஏசாயா 55:10-11 வாசித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-19 வாசித்து பாருங்கள். 22-29ஆம் வசனத்தை 22ஆம் அதிகாரம் 29 வாசித்து பாருங்கள். யோவான் 10:35 வாசித்து பாருங்கள். பேதுரு 1:23-25 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 22ஆம் அதிகாரம் 18வது வசனம், இவை யாவும் கடவுள் அருளிய வார்த்தைகள் என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. எனவே வேதாகமம் எடுத்துரைக்கின்ற, சொல்லுகின்ற, பேசுகின்ற வார்த்தைகள், அதில் உள்ள பொருட்கள் அத்தனையும் இறை வாக்கு என்பதை உறுதி செய்கிறது. அதாவது மனிதனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட விவரங்களையும், மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத வரலாற்று சம்பவங்களையும், மனிதனுடைய அறிவுக்கு விஞ்ஞானத்திற்கு எட்டாத பல அற்புதங்களையும், நித்தியத்திற்கு முன்னான நித்தியத்திற்கு அதாவது நித்தியத்திற்கு போக வேண்டிய காரியங்கள், நித்தியத்திற்கு அதாவது நித்திய வாழ்வை இழந்தவர்களுக்கு நடக்கின்ற சம்பவங்கள், ஆண்டவருடைய பிறப்பு, வளர்ப்பு, உயிர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய திரும்ப வருகை, அதற்கு முன்பாக அவர் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, வேதாகமத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும், சொற்களும், அதனுடைய கால அளவும், அதனுடைய உறுதித்தன்மையும் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்கிறாரு, நான் போன பிறகு ஒருவர் வருவார், அவர் திரும்ப எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அப்படி என்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, பல தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியினால் தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே பேசுகிறாங்க. அது முடியுமா என்றால் முடியும். ஏன்னா அது மனிதனை படைத்ததே தேவன் தானே, புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் செய்ய முடியும். எனவே பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக பல வரலாற்று சம்பவங்களோடு, பல உதாரணங்களோடு, உண்மை சம்பவங்களோடு, பல கால நில அளவோடு, சரித்திர குறிப்போடு நான் பேசும்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேதத்தை கையில் எடுங்க, படிங்க. இந்த வேதாகமம் பிரியமானவர்களே, நம் கையில் வருவதற்கு எத்தனை 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 தேவ மனிதர்கள் உயிரை கொடுத்தார்கள் தெரியுமா, ரத்தம் சிந்தினாங்கள் தெரியுமா. ஆனால் இந்த வேத வார்த்தையை பிசாசு, சாத்தான் மனிதனுடைய கையில் போய்விடக்கூடாது என்பதற்காக காலங்காலமாக திட்டம் போடுகிறான். இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலும் அநேகரை எழுப்பி, இது வேதாகமம் ஒரு விக்கிரகம், அதாவது நெலின் போன்றவர்கள் மட்டுமல்ல, பலர் வேதாகமத்தை கையில் வைத்திருந்தாலும் ஹைப்பர் கிரேஸ், உச்சத்தின் கிருபை, உச்சத்தின் செழிப்பு, உச்சத்தின் காணிக்கை தசமபாகம், உச்சத்தின் இப்படி தவறான போதனைகளில் சிக்கி மக்களை வஞ்சித்து வழிநடத்துகிறவர்களும் இந்த வேதாகமத்தை அவமதிக்கிறவர்கள் தான், இந்த வேதாகமத்தை புறக்கணிக்கிறவர்கள் தான். வேதாகமத்தை அவமதிக்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், வேதாகமத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார் என்றால், கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, எரிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிழிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தூக்கி எறிகிறவர்கள் மாத்திரமல்ல, நாத்திகர்கள் மாத்திரமல்ல, வேதாகமத்தை கையில் வைத்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை புரட்டி மாற்றி அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான், வேதாகமத்துக்கு விரோதமானவர்கள் தான்.
சத்தியம் என்ன சொல்கிறதோ, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை பிசகாமல், மாற்றாமல் அதை விளக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வேதாகமத்திற்கு நாம் செய்கின்ற நன்மையான காரியம். வேதாகமத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க. ஏன்னா அநேகர் உயிரை கொடுத்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கையில் கொடுத்துக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது என்னவென்றால், அதில் உள்ள வார்த்தையை கருத்தாக வாசித்து, கருத்தாக தியானித்து, கருத்தாக சிந்தித்து, அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்து, அதை நம்பி தேவனைப் போல மாறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் நாம் வேதாகமத்தை நம்புவது, விசுவாசிப்பதற்கு அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை எங்கள் கையில் கொடுப்பதற்கு நீர் செய்த எல்லா காரியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.